நல்ல இரவு. சகோதரி மாரியா, லூயிசா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரி, எனது கேள்வி ஆதியாகமம் அதிகாரம் 1 உள்ளது. அதே அதிகாரத்தில் உள்ள 26ஆம் வசனத்திற்கு செல்ல விரும்புகிறேன். அதன் பிறகு தேவன், நாம் மனுகுலத்தை நமது சாயலில் உருவாக்குவோம். மனிதர்கள் நம்மைப் போலவே இருப்பார்கள். அவர்கள் கடலில் உள்ள எல்லா மீன்களையும் வானத்திலுள்ள பறவைகளையும் ஆண்டு கொள்ளட்டும். அவர்கள் பெரிய மிருகங்களையும் தரையில் ஊறும் உயிரினங்களையும் ஆண்டு கொள்ளட்டும் என்று சொன்னார். சகோதரி, இந்த வசனத்தை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது, ஒரு கேள்வி. இங்கு ஆண்டவர் பலவச்சமாக பேசுகிறார். அவருடைய 3 வெளிப்பாடுகளில். சகோதரி, நீங்கள் இயலுமெனில் ஒவ்வொருவரின் செயல்பாடுகள் குறித்து மேலும் விளக்கமளிக்க முடியுமா? தந்தையின், மகனின், பரிசுத்த ஆவியின் கடமைகள் என்ன என்பதை குறித்து நீங்கள் நம்மை ஆழமாக கற்றுக் கொடுக்க முடியுமா? செயல்பாடுகள் ஒரே மாதிரிதான். தேவன் செய்யும் பணிகள் அனைத்தும் ஒரே ஒன்றுதான். ஆனால் ஆண்டவர் நமக்கு தன் மகனை பற்றி ஒரு ராஜாவை சொல்வது மற்றும் மகனாகிய தேவனின் பணிகள், அப்பாவாகிய தேவனின் பணிகள் அல்லது பரிசுத்த ஆவியான தேவனின் பணிகள் எப்படி இருக்கின்றன என்பதை கற்றுக்கொள்ளவும் என்று விரும்பினார். தேவன் ஒரே ஆவார். ஏனெனில் பல இடங்களில் நாம் படிப்பது போல் தேவன் ஒரே ஒருவன் ஆகி எல்லா விஷயங்களையும் செய்கிறார். அதனால் நாமும். அது மனிதர்களுக்கான ஒரு இரகசியமாக இருக்கின்றது. தேவன் எவ்வாறு செயல்படுகிறான் என்பதை புரிந்து கொள்வது. ஆனால் அவன் நமக்கு கற்றுக் கொடுத்தது அல்லது அவன் எங்கு வெளிப்படுத்தி இருக்கிறான். அவன் சொன்னது என்னவென்றால், நாம் நம்ப வேண்டும், எப்போதும் புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும். அவன் கூறுவதை மட்டும் நம்பு. கேள்வி கேட்க வேண்டாம். கேள்விகள் எதுவும் வேண்டாம். நம்ப வேண்டியது மட்டுமே. அதனால் அதை மதிப்பிட வேண்டும். இது ஒரு இரகசியம். இயேசுவை. ஆனால் தேவன் பிதாவாக இருப்பார். அவன் தேவன் ஆவார். அவன் ஆவியாக இருப்பார் என்று கூறுகிறது. மகன், அந்த வார்த்தை படைப்புக்கு முன்பு இருந்தது. அது வார்த்தை. அது தேவன் வார்த்தை ஆக இருந்தது. அந்த வார்த்தை அல்லது தேவன் வார்த்தை ஒரு நாள் ஒரு மனிதராக ஆனது. ஏனெனில் தேவன் எதையும் செய்ய முடியும். மற்றும் அது மனிதராக மாற்றப்பட்டு அந்த மனிதரிலே செயல்படத் தொடங்கியது. அது செயல்பட்டு மக்களுக்கு அவன் மட்டுமே நம்பிக்கை வைக்கும் ஒரே வழி என்பதை கற்றுக் கொடுத்தது. ஏனெனில் அவன் ஒரே இரட்சிப்பு வழி அல்லது மனிதன் இரட்சிக்கப்படுவதற்கான ஒரே நடுநிலையாளியாக இருந்தான். இயேசு கிறிஸ்து கூறுகிறார், அவர் தேவன் மற்றும் மனிதன் இடையே நடுநிலையாளர் ஆவார். அதனால் அவன் நமக்கு கற்றுக் கொடுத்தது. நாம் இந்த விஷயங்களை நம்ப வேண்டும். மேலும் நாம் புரிந்து கொள்ளவில்லை. எனவே தேவன் நமக்கு அவன் தெய்வீகத்தை பற்றி மேலும் புரிந்து கொள்ள உதவி செய்யவில்லை. அவன் எதுவும் தரவில்லை. அவர் எதுவும் அல்ல, சிறிது மட்டுமே அளித்துள்ளார். அந்த சிறிது மட்டுமே நாம் நேசித்து நம்பி முன்னேற வேண்டும். முடியாமல் மக்கள் அல்லது நம்பிக்கையற்ற உலகம் அல்லது எதிர்ப்பு காட்டும் சில மதங்கள் கூறலாம், இல்லை, நீங்கள் 3 தேவர்களை நம்புகிறீர்கள். ஆனால் நாம் கடவுள் நமக்கு அளித்த நினைவாற்றல் மூலம் அல்லது கடவுள் நமக்கு அளித்த புத்திசாலித்தன்மை மூலம் புரிந்து கொள்ளும் அளவிற்கு நாம் புரிந்து கொள்கிறோம். கடவுள் சக்தி வாய்ந்தவர். அவ்வாறே பலவிதமான முறைகளிலும் வேறுபட்ட செயல்பாடுகளிலும் அவர் விரும்பும் விதமாக செயல்படுகிறார். கடவுள் தந்தையாக செயல்படுகிறார். அதுவே கடவுள். கடவுள் மகனாக செயல்படுகிறார். அவர் கடவுளின் மகன். கடவுள் பரிசுத்த ஆவியாக செயல்படுகிறார். பரிசுத்த ஆவி அவரே. இதை நமக்கு புரிந்து கொள்ளுமாறு அவர் அளித்துள்ளார். அதிலேயே நாம் நம்ப வேண்டும். மேலும் அவர் ஒரு சக்தி வாய்ந்த தேவன் என்று நாம் அறிவோம். ஆனால் அவருடைய வெளிப்பாடு இவ்விதமாகவே உள்ளது, அவர் விரும்பியபடி. ஏனெனில் அவர் கூறுகிறார், மனிதர்களுடன், மனித இனத்துடன் ஒரு காலத்திற்காக வாழ அவர் விரும்பினார். அதுவே அந்த மகத்தான இரகசியம். அதனால்தான் அது கடவுளின் ஒரு மறைமையம் என்று கூறப்படுகிறது. அந்த மறைமையம்தான் அறிவியலை, மக்களை, கடவுளை நம்பாதவர்களை, சந்தேகிகளையும் சிரமப்படுத்துகிறது.
அவர்களை குழப்புவதற்கு காரணம், அவர்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு தொடக்கம், ஒரு காரணம், ஒரு நோக்கம் கண்டுபிடிக்க விரும்புகிறார்கள். ஆனால் அதனை நம்மால் இங்கே ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. நாம் கடவுளுடன் இருப்போம், அப்போதுதான் அந்த மகத்தான மறைமயங்களை எல்லாம் புரிந்து கொள்வோம். இப்பொழுது அவர் விரும்புவது நாம் வெறுமனே நம்ப வேண்டும் என்பதே. அவர் கூறினார், நம்பு மட்டுமே, கேள்வி கேட்காதே, விசாரிக்காதே, வெறுமனே நம்பு. ஏனெனில் அதுவே கடவுள் நம்மை செய்த காரியம். நாம் காணாததை, அறியாததை, புரிந்து கொள்ளாததை நம்புவதற்கு. அதுவே. அதனால்தான் நாம் அவரை ஆண்டவராக அழைக்கிறோம், அல்லது தந்தையாக அழைக்கிறோம், அல்லது கடவுளாக அழைக்கிறோம் நம் மொழியில. ஆனால் நாம் அறிவோம், ஒருவன் இருக்கிறான், ஒரே தலைமை சக்தி, இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். அவர் நம்மை ஆளுகிறவர். அவர் மிகுந்த சக்தியுடன் அவர் விரும்பும் விதமாக செயல்படுகிறார். மேலும் அவர் நமக்காக இந்த புத்தகத்தை அளித்தார். இவ்வாறு ஒருவன் என்னிடம் கேட்டான், யார் பைபிளை எழுதியது? ஒருவன் என்னிடம் கூறினான், யார் பைபிளை எழுதியது? யார் அந்த எல்லா புஸ்தகங்களை செய்தது? பைபிள் என்பது பல புத்தகங்களை கொண்டது. தீர்க்கதரிசிகள், சங்கீதங்கள். எடுத்துக்காட்டாக தீர்க்கதரிசி எசேக்கியேல். யார் அதை எழுதியது? எசேக்கியேல் தீர்க்கதரிசி. அவர் கடவுளின் வெளிப்பாட்டை பெற்றபோது அவருக்கு ஒரு செயலாளர், ஒரு எழுத்தர் இருந்தார். அவர் கடவுள் வெளிப்படுத்தியதை பேசினார். எழுத்தர் அதை எழுதி கொண்டே போனார். சாங். மோசேயும் 5 புஸ்தகங்களை எழுதியார். கடவுள் மோசேயுக்கு ஆதியாகமம், மனிதனின் உருவாக்கம் மற்றும் இதர அனைத்தையும் வெளிப்படுத்தினார். மேலும் அவர் அதை எழுதுமாறு ஆணையிட்டார். எனவே ஒவ்வொரு ஆளுமையும் தங்களது புத்தகங்களை எழுதியது. ஆனால் அவர்களே எழுதவில்லை, அவர்களின் எழுத்தர் எழுதினார். அந்நாளில் மக்கள் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்கவில்லை. ஆனால் சிலர் எழுத்து மற்றும் வாசிப்பில் நிபுணர்களாக இருந்தனர். அவர்கள்தான் எழுதும் பணியை மேற்கொண்டனர். எனவே ஒவ்வொரு புத்தகத்திற்கும் அந்த ஆளுமையே ஆசிரியர் பரிசுத்த ஆவியின் உந்துதலால் எழுதப்பட்டது. மிக அழகாக இது. இந்த புஸ்தகத்தில் உள்ள அனைத்தும், அதிலுள்ள வாக்குத்தத்தங்கள் இங்கே கூறப்பட்டுள்ளன. இங்கே இந்த புத்தகம் கூறுகிறது, மக்கள் வேறொரு மொழியில் பேசுவார்கள், அதாவது அவர்கள் புரிந்து கொள்ளாத மற்றொரு மொழி. அதேபோல மருந்தில்லா நிவாரணங்கள். மக்கள் கடவுளை நோக்கி பிரார்த்திப்பார்கள். கடவுள் மிக அதிசயமான செயல்களை செய்வார். ஆன்மீக பரிசுகள் இருக்கும், தரிசனங்கள், கனவுகள் இருக்கும். இது இந்த புஸ்தகமான பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது. நாம் இன்று பார்க்கிறோம், இந்த எழுத்துக்கள் நம்மில் நிறைவேறுகின்றன. அதனால்தான் ஒருவர் என்னிடம் கேட்டார், யார் பைபிளை எழுதியது? ஏனெனில் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், யார் பைபிளை எழுதியது? அது பொய்யாக இருக்கலாம் என்று. ஆனால் அது பொய்யல்ல. ஏனெனில் நாம் காண்கிறோம், ஒரு உயர்ந்த சக்தி வெளிப்படுகிறான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒருவன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறான். நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறான், அமைதி அளிக்கிறான், சந்தோஷம் அளிக்கிறான். யாராவது நோயுற்றால் ஒரு பிரார்த்தனைக்குள் கைகளின் உண்டியால் நிவர்த்தி பெறுகிறார்கள். நாம் அந்நிய மொழியில் பேசுகிறோம். யாராவது தரிசனம் காண்கிறார்கள், யாராவது கனவுகள் காண்கிறார்கள். கடவுள் அவர்களுக்கு பேசுகிறார். இதையெல்லாம் இந்த புத்தகம் கூறுகிறது. அப்படி இருக்க மக்கள் எவ்வாறு இது ஒரு பொய்யான புத்தகம் என்று கூற முடியும்? நாம் இங்கே எழுதப்பட்ட அனைத்தையும் வாழ்ந்து அனுபவித்து வருகிறோம் என்றால் இதன் பொருள், இந்த புத்தகம் உண்மையானது, கடவுளால் உந்துதலாக எழுதப்பட்டது. மனிதர்கள் இதை எழுதியிருந்தாலும் அவர்கள் கடவுளின் பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டவர்கள். ஏனெனில் அது போலில்லை என்றால் நாம் இங்கே எழுதப்பட்ட எதையும் வாழ்ந்து அனுபவித்து இருக்க முடியாது. அப்போதுதான் நாம் புரிந்து கொள்கிறோம் இந்த புஸ்தகம் கடவுளின் பகுதி என்பதை. இதை சொல்லிக் கொள்வது வழியாக நான் அந்த நபருக்கு பதில் கூறுகிறேன். ஏனெனில் அவர் என்னிடம் கேட்டார். அவரிடம் பைபிளை பற்றி தொடர்ந்து கேள்விகள் எழுப்பப்பட்டன. யார் அதை எழுதியது? எந்த மக்கள் இந்த அனைத்தையும் எழுதியார்கள் என்று. இதுவே கடவுள், ஒரு மறைமயம். கடவுள் பல விஷயங்களை நாம் அறியாத ஒரு மறைமயம்.
ஆனால் அவர் நம்மை மகிழ்விக்கிறார் என்பதோ மறைமயம் இல்லை. நாம் அந்நிய மொழியில் பேசுகிறோம் என்பதும் தரிசனங்கள் காண்கிறோம் என்பதும் மறைமயம் இல்லை. மேலும் தீர்க்க தரிசனம் கடவுள் ஒருவரின் இதயத்தின் ஆழத்தில் பேசுகிறார். மனிதன் மற்றொருவரை பற்றி கண்டுகொள்ளாமல் அவரிடம் பேசுகிறார். அவரை கண்கலங்கச் செய்கிறார். பல விதங்களில் வெளிப்படுகிறார். இதைத்தான் நாம் நிச்சயமாக அறிவோம். அந்த உண்மையான சக்தி இருக்கிறார். அவர் நம்மை கற்றுக் கொடுத்துள்ளார். இந்த புத்தகத்தின் மூலம் அவர் தம்மை வெளிப்படுத்துகிற விதம் மகனாக, தந்தையாக, பரிசுத்த ஆவியாக. ஆனால் அவர் ஒருவரே. Yes, yes.